சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி இதுவரை யாரும் சரியாக மதிப்பிட்டிருக்க முடியாது. ஏன்? உங்களாலேயே உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அளப்பரிய ஆற்றல் ஒரு நேரம், யாருமே நம்ப முடியாத அளவுக்கு சோம்பி இருத்தலும் உண்டு. அமைதியாக இருக்கவும் தெரியும், ஆர்ப்பாட்டமாய் பொங்கவும் தெரியும். உங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பான குணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட சந்தேகப்படாத அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அந்த தன்னம்பிக்கை பிறந்தது முதல் கடைசி வரை அந்த குணத்தை உங்களிடம் இருந்து அகற்ற யாராலும் முடியாது. இதில் ஒரு விசேஷம், அந்த அளவு தன்னம்பிக்கை இருந்தால் கூட தான் என்ற ஒரு அகம்பாவத்தை காட்டாதவர் நீங்கள். இதுதான் ஒரு பெரும் சிறப்பு. பெருக்கத்தில் பணிதல் வேண்டும் என்று நாம் சொல்வோமே, அது இது. சில நேரங்களில் நீங்கள் காட்டும் சோம்பேறித்தனத்தால் ஒரு சில தொல்லைகள், நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக பெரிய நன்மைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமில்லை, விட்டுவிடலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி? நல்ல மாதம். தொழில் விருத்தி உண்டு. புது புது திட்டங்கள் போடப்படும் உங்களால். அதை செயல்படுத்துவீர்கள் வேகமாக. அசுர வேகம் என்று சொல்வார்களே, அந்த அசுர வேக முன்னேற்றத்தை இந்த மாசி மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். சைக்கிளில் போனால் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அதிகபட்சம். ஸ்கூட்டரில் போனால் 60-70 கிலோமீட்டர். புகை வண்டியில் சென்றால் 100-120 கிலோமீட்டர். ஆகாய விமானத்தில் சென்றால் 800-1000 கிலோமீட்டர் வேகம். ராக்கெட்டில் சென்றால் அதைவிட வேகம். நீங்கள் ராக்கெட் வேகத்தில் இந்த மாதம் முன்னுக்கு வருவீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது நடக்கும். ஏனென்றால் சொல்லக்கூடாத ஒரு கணக்கு உண்டு. ஜோதிடர்கள், அறிந்த ஜோதிடர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். பாகை, அவன் ஏறிய நட்சத்திரம், ஏறிய நட்சத்திரம், ஏறிய நட்சத்திரம், இவைகளையெல்லாம் பார்த்து கணக்கிடும் ஒரு முறை உண்டு பண்டைய காலம் தொட்டே. அது வெளி உலகுக்கு சரியாக தெரியாது, வாய்மொழி மூலமாக கற்பிக்கப்படுகின்ற ஒன்று. அந்த கணக்கையும் உபயோகித்த பின் சொல்கிறேன். அசுர வேகத்தில் இருக்கும் உங்களது முன்னேற்றம் இந்த மாதம். தைரியமாக ஆரம்பியுங்கள், செயல்புரியுங்கள். அடுத்து உங்களுக்கு காட்டுவதே லாபம்தான். நிறைந்த லாபம் உண்டு. அத்துடன் இன்னொன்றும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அல்லது வீட்டில் இருக்கிற அண்ணன்மார்கள், தகப்பனார் போன்றவர்கள் உங்களை பெரிதும் நம்பி செயல்படுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, கோடி பணம் கொடுத்தாலும் வாங்குவீர்கள். சந்தோஷம் வரத்தான் செய்யும். அந்த சந்தோஷம் சொற்பமே. உங்களை முழு மனதுடன் நம்பி ஒருவர் செயல்பட்டால் அப்போது ஏற்படுமே ஒரு மன சந்தோஷம், அதுதான் பெரிது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனம் இயல்பாகவே இயற்கை உங்களுக்கு படைத்திருக்கிறது. எனவே இதன் மூலமாகவும் அதிக சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற காரணத்தால் அடுத்து ஒரு நன்மை நீங்கள் கேட்காமலேயே, அழைக்காமலேயே வருகிறது, வந்துவிட்டது. அது என்ன?
பேச்சிலே கனிவு. ஏனென்றால் நீங்கள் கனிவாகவே எப்போதும் பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள். கனிவாக சில நேரம் பேசுவீர்கள், கடுமையாக பேசுவீர்கள், இனி என்ன பேசாதே போ என்று வெறுத்து பேசுவீர்கள். பல்சுவை பேச்சு உங்களுக்கு உண்டு. ஆனால் சில பெருத்த நன்மைகள் ஏற்பட்டதன் விளைவாக மனம் சந்தோஷப்பட்டு கனிவான வார்த்தைகளை இந்த மாசி மாதம் நீங்கள் பேசுவீர்கள். அதனால் சில நற்பலன்களும் விளையும். மொத்தத்தில் இந்த மாசி மாதம் சிம்மத்துக்கு அமோகமான நற்பலன்களை தரும் மாதம்.